சோ ராமசாமி சொல்லி இருக்கிறார். வீடியோ இன்றைக்கும் இருக்கிறது. பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, யாசகம் செய்து வாழ்தல் அப்படின்றதுதான் வேதங்கள் அவருக்கு கொடுப்பது. யாசகம் பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவனை படைத்தவன் இறைவனாகவே இருந்தாலும் அவன் பிச்சை எடுத்து கெட்டு போகட்டும் என்று சாபம் விட்ட திருவள்ளுவரை சனாதனவாதி என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒன்றை அழிக்காமல் அரைகுறையாக விட்டுவிட்டால் தீ எப்படி சிறிய கங்கிலிருந்து வளர்ந்து புகையாகி மறுபடியும் நெருப்பாகி ஊரை அழிக்குமோ அதுபோல அது நம்மை அழிக்கும். பெரும்பான்மை குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாஜகவிற்கே தவிர அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இன்னும் அளிக்கப்படவில்லை. ஆகவே திருவள்ளுவர் சொன்னது போல வினை பகை என்றிரண்டும் எச்சமே இல்லாமல் அழிக்கின்ற வரைக்கும் நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய போராட்டமும் தொடர வேண்டிய காலகட்டத்தில் உன்னாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துகளிலும் நின்று கொண்டிருக்க முடியாது. என்னாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துகளிலும் இருந்து கொண்டிருக்க முடியாது. என்னுடைய வேலை திட்டம் வேறு, உன்னுடைய வேலை திட்டம் வேறு. ஆனால் நோக்கம் ஒன்று. இந்த சமூகத்தில் சாதி ஒழிய சமத்துவம் மலர பாடுபடுவதுதான் இரண்டு பேருடைய நோக்கமும். அந்த நோக்கத்தை பாடுபடாமல் நமக்குள்ளாகவே நீ ஏன் இங்கு வரவில்லை, நான் ஏன் அங்கு வரவில்லை என்று மோதிக்கொண்டால் கத்திகள் நமக்கு உள்ளாகவே திரும்பிக் கொள்ளும். ஒரு மயிலிறகால் எந்த வலிமையான வேலையையும் செய்ய முடியாது. ஆனால் மயிலிறகுகளை தன் கணக்கில் குவித்து வைத்தால் எவ்வளவு பெரிய அச்சாக இருந்தாலும் அச்சு முறியும். நீங்கள் ஒரு மயிலிறகாகவும் நாங்கள் ஒரு மயிலிறகாகவும் மற்றவர்கள் வேறு வேறு மயிலிறகுகளாகவும் தனித்தனியாக சிதறுவது யாரோ ஒருத்தன் பிச்சு போட்டு போறதுக்கு தான் பயன்படுமானால் தன்னாக அதற்கு வெயிட்டை காட்டி அதன் மூலமாக பாசத்தின் அச்சை முறிக்க வேண்டிய நேரத்தில் நமக்குள்ளாக நம்முடைய இறகுகளை எல்லாம் பீத்து போட்டுக் கொண்டு இறகுகள் இல்லாத பறவைகளாக நாம் இந்த நாட்டில் யாருக்கு பலியாக போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக டேக்ல நம்முடைய நாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அல்லது நாம் டேக் லெஃப்ட் அப்படின்ற அந்த பேர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பொதுவாக கூட்டம் வந்து இவ்வளவு குறைவாக இருக்காது. இந்த முறை கூட்டம் சற்று குறைவுதான். ஏன்னா திருக்குறள் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு டைம் பாம்பில் நம்ம கை வைத்திருக்கும் காரணத்தினால் பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். யாரும் அதிர்ச்சி அடைய தேவையில்லை. திருக்குறள் என்பது ஒரு இலக்கிய நிகழ்வாக அல்ல. திருக்குறள் என்பதே ஒரு அரசியல் செயல்பாடு தான். திருக்குறளை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பதே ஒரு அரசியல் செயல்பாடு தான். காரணம், யாரும் கண்டுகொள்ளாமல் கிடந்த ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு இலக்கிய கூட்டத்தில் கூட பேசாமல் இருந்த திருக்குறளை ராமாயணம் பேசப்பட்ட காலகட்டத்தில், கம்பன் பேசப்பட்ட காலகட்டத்தில், சிலம்பு பேசப்பட்ட காலகட்டத்தில் கூட திருக்குறள் பேசப்படாத நிலைதான் இருந்தது. அந்த திருக்குறளை மாநாடாக நடத்தி ஊராக கொண்டு போய் சேர்த்த அந்த வரலாற்றை அமைச்சர் அவர்கள் சொன்னார். எப்படி கலைஞர் அந்த திருக்குறளை ஒவ்வொன்றையும் நம்முடன் வந்து சேர்த்தார் அப்படின்னு. அதனால் அதற்குள் அதிகம் போகாமல் திருக்குறள் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்களில் இருந்தும் சில குறள்களிலிருந்து இன்றைய அரசியல் பொருத்தப்பாட்டை மட்டும் நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திருக்குறள் பற்றி தந்தை பெரியார் அப்படி சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டார் என்று தொடர்ந்து பரப்புவார்கள். அதற்கு ஏற்கனவே நாம் தொடர்ந்து பலமுறை பதில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் பதில்களுக்கெல்லாம் பயப்படுபவர்கள் அல்ல. தொடர்ந்து பதில் சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பொய்யை பரப்பிக்கொண்டேதான் இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் காலகாலத்திற்கும் நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அடுத்த விஷயத்தை பேசக்கூடாது என்பதுதான். அடுத்த விஷயத்தை பேசினால் என்ன நடக்கும்? கட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளை தந்தை பெரியார் சொல்லிவிட்டார் என்பது விமர்சனமாக அல்லது அவதூறாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்து. உண்மையில் அப்படி சொன்னாரா? இல்லை. அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. மத புராண ஆபாச குப்பைகளை எல்லாம் இந்த தமிழில் சுமந்து வைத்து கொண்டு அதோடு சேர்த்து இந்த திருக்குறளையும் வைக்காதே என்று பெரியார் எச்சரித்தார். இதை விளக்கியாச்சு. ஆனால் இந்த விளக்கத்துக்குள்ளேயே மறுபடியும் நம்மளை சுத்த வச்சுக்கிட்டே இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் திருக்குறளை பற்றி மிக நுட்பமான சில கருத்துக்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பிராமணன் என்ற வார்த்தை, இது வந்து நம்ம எது சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்லிடணும். சொன்னாலும் அவங்க போய் படிக்க போகிறது இல்லை. மாக்களான்னு தெரியல. சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கழகத்தின் 3வது திருவள்ளுவர் மாநாட்டில் 14 மார்ச் 1948, பாருங்கள் மார்ச்லேயே நம்மளும் நிகழ்ச்சி நடத்துகிறோம். 14 மார்ச் 1948 பெரியார் பிராமணன் என்ற வார்த்தையை திருக்குறள் ஆசிரியர் எங்குமே உபயோகிக்கவே இல்லை. உயர்வான குணங்களை உடைய மனிதனை குறிப்பிடும் போதும் துறவியையும் பெரியோரை குறிப்பிடும் போதும் வேறு வார்த்தையை கூறிவிட்டு பார்ப்பனர்களை பார்ப்பான் என்றே கூறியிருக்கிறார். அதுவும் வேதம் ஓதுபவனையே பார்ப்பான் என்று கூறிவிட்டு அவனும் இன்னின்னபடியெல்லாம் இருந்தால்தான் அவன் பார்ப்பான் என்றும் கூறியிருக்கிறார்.
நம்மவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டு இந்த திருக்குறளை பாடமாக வைப்பார்களானால் அப்புறம் இந்த நாட்டில் ஒரு மனிதன் கூட தன்னை பிராமணன் என்று கூறிக்கொண்டு இருக்க முடியாது. இது தந்தை பெரியார் சொல்லுகின்ற கருத்து. ஏனென்றால் பிராமணர்கள் என்பவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்ன நான் சொல்லலை, ராமசாமி சொல்லி இருக்கிறார். வீடியோ இன்றைக்கும் இருக்கிறது. யாரோ அவர் வயதானவர் இன்னொரு வயதான ஊடகவியலாளர் ஒருத்தரோட சேர்ந்து உட்காந்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஜெயா டிவியில் பேசுனது அவளே பேசியிருக்கிறான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிராமணர்களுக்கு பிராமணனா அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, யாசகம் செய்து வாழ்தல் அப்படின்றது தான் வேதங்கள் அவருக்கு கொடுப்பது. பிரதமர் மோடி கூட 200வது ஆரிய சமாஜ நிறுவனர் தயானந்த சரஸ்வதி கூட்டத்தில் பேசும்பொழுது வேத காலத்துக்கு திரும்புவது அப்படின்னு சொல்றார். எந்த வேத காலம்? ராமசாமி சொல்வது போல பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் யாசகம் செய்து வாழுகின்ற வேத காலத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தெரியல, அதை அவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் திருவள்ளுவர் யாசகத்தை எப்படி குறிக்கிறார் என்று எடுத்து பார்த்தால், ஏற்கனவே பல வீடியோக்களில் இதை பேசியிருக்கிறேன். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். ஒருவன் வாழுவதற்கு வகையில்லாமல் யாசகம் பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவனை படைத்தவன் இறைவனாகவே இருந்தாலும் அவன் பிச்சை எடுத்து கெட்டு போகட்டும் என்று சாபம் விட்ட திருவள்ளுவரை சனாதனவாதி என்று சொல்லுகிறார்கள். சனாதனத்தின் முதல் நிலையே வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தின் முதல் நிலையே பிராமண தர்மம், பிராமண தர்மத்தின் முதல் நிலையே யாசகம் பெற்று வாழுதல். அதை எடுத்து என்னத்தை கொண்டு அடிச்சிருக்கிறார் திருவள்ளுவர்? அதை வடிவேல்கிட்ட கேட்டால் சொல்லுவார், குருநாதா ஏதோ ஸ்பெஷல் ஐட்டமாக அடிச்சிருக்காங்க குருநாதா அப்படின்ற மாதிரி தான் வள்ளுவர் அந்த காலத்திலே விட்டு அடிச்சிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பேசிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக தொடர்ச்சியாக திருக்குறளை பற்றி கூட அல்ல, திருக்குறள் பற்றி பேசும் பொழுது வேறு ஒன்றுக்காக சொல்லப்பட்ட உவமையை மீண்டும் 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 சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பேசக்கூடாது என்கின்ற நிலையில் வைத்திருக்கிறார்கள். மேலும் உலக ஞான பொது நூல் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் டெக்ஸ்ட் புத்தகங்கள் வாங்கி படித்து மடையர்கள் ஆவதை விட 3 அணாவுக்கு திருக்குறள் வாங்கி படித்து அறிவாளியாவது மேல் என்றுதான் கூறுகிறேன். திருக்குறள் ஒன்றே போதும் உனக்கு அறிவு உண்டாக்க, ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்க, உலக ஞானம் ஏற்பட. அப்படிப்பட்ட குறளை நாம் இதுவரை அலட்சியப்படுத்தி வந்திருக்கிறோம். ஒரு தாசில்தார், ஒரு மாஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிபதி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இவர்களுக்கு கூட திருக்குறள் ஒன்றே போதும் தமது வேலையை சரியாக செய்ய. அவர்களை உத்தியோகத்துக்கு தேர்ந்தெடுக்க பரீட்சை வைக்கும் போது கூட திருக்குறளில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். திருக்குறளை நன்கு உணர்ந்திருந்தால் போதும் என்று அவர்களுக்கு உத்தியோகம் வழங்க வேண்டும். அவர்கள் உத்தியோகத்திற்கு அவர்கள் படிக்கும் சாஸ்திரங்கள் பயன்படுவதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது பெரியார் சொல்லுவது. என்னென்ன வேலைக்கெல்லாம் சொல்றாரு? ஒரு தாசில்தார் வேலைக்கு, ஒரு மாஜிஸ்ட்ரேட் வேலைக்கு, ஒரு நீதிபதி வேலைக்கு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு. ஏன் இந்த வேலைகளை எல்லாம் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மக்கள் அரசு என்கின்ற இயந்திரத்தோடு நேரடியாக தொடர்பு படுகின்ற இடங்கள் இந்த இடங்கள் தான். இதிலிருந்து தான் ஒரு அரசாங்கத்தின் மீதான கோபத்திலிருந்து எல்லாமே கிளர்ந்து எழுகிறது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு நீதிபதி, ஒரு தாசில்தார், இதுதான் மக்கள் நேரடியாக அரசோடு தொடர்புக்கு வருகின்ற இடங்கள். இந்த இடங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருக்குறள் படித்தால் போதும். அப்படி திருக்குறளை நன்கு ஆய்ந்து அறிந்தவர்களை பார்த்து வேலை கொடுங்கள், நாட்டில் கேடு இருக்காது என்று தந்தை பெரியார் 1948 மார்ச் 14 மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் மாநாட்டில் பேசியிருக்கிறார். இதை நாம் பேசக்கூடாது என்பது பார்ப்பனர்களின் நோக்கம் மட்டுமல்ல, பார்ப்பன அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர்களின் நோக்கமாகவும் இருக்கிறது. நம்முடைய தொழில் அனைத்தையும் பணியாக்களையும், நம்முடைய தொழுகை அனைத்தையும் பார்ப்பானையும் வைத்து செய்வதுதான் இவர்களுடைய வேலை திட்டம். இந்த இரண்டுக்கும் நாம் பெரியாரை பற்றி பேசக்கூடாது, திருக்குறளை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து திரிபுவாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் முக்கியமான மாற்றம் என்னவென்றால், இவர் ஐயர், இவர் மிகவும் என்று இருந்த பாட புத்தகத்தில் அந்த பக்கங்கள் எல்லாம் கிழித்து எறியப்பட்டு வினைத்திற்பம் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, நன்றி அறிதல் என்றால் என்ன என்று 1ஆம் வகுப்பில் தொடங்கி 12ஆம் வகுப்பு முடிக்கின்ற வரைக்கும் 5 குறளில் தொடங்குகின்ற 1ஆம் வகுப்பில் இருந்து 40 திருக்குறள்கள் படிக்க வைக்கின்ற 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டத்தில் திருக்குறளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய கலைஞர் அவர்களும் தான். இது தந்தை பெரியார் கண்ட கனவை அவர்கள் நிறைவேற்றிய விதம். தமிழுக்கு திராவிடர் கழகம் என்ன செய்தது, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று கேட்கிறார்களே, அந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வைத்த கோரிக்கை தான்
பாடத்திட்டத்தில் திருக்குறளை வையுங்கள், டெக்ஸ்ட் புக்கை விட திருக்குறள் புக்கு மேலன்னு சொன்னாரு. அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு உள்ளேயே திருக்குறளை கொண்டு வந்து மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து இன்றைக்கு திருக்குறளை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளை ஃப்ரீயாவே பிரிண்ட் போட்டு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது என்றால் திராவிட இயக்கம் போட்ட விதை. இப்போ கரண்ட் பாலிடிக்ஸுக்கு வருவோம். திருக்குறளுக்கும் சமகால அரசியலுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்புகள், இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உரையாடல்களிலும் கூட இந்த திருக்குறள் எந்த அளவிற்கு பொருத்தப்பாட்டோடு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் இதை இன்னும் மேலும் வாசிக்கவும் பரப்பவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குறள் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, நாம் எல்லோரும் 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே டயர்டாயிருச்சு நம்மளுக்கு. இதே மேடையில் பல கூட்டங்களில் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இந்த பாசிசத்தை வீழ்த்துகின்ற வரைக்கும் நம்முடைய ஐக்கியம் உடைந்துவிடக் கூடாது என்ற கருத்தை. ஆனால் 2024 தேர்தல் முடிந்த உடனேயே என்ன அரசியல் பரப்புரை தொடங்குகிறது என்றால், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி பெரும்பான்மை கிடையாது, இனி வர்றது வரட்டும், இனி இங்கே இருக்கிறத ஒழிச்சு கட்டணும். பாசிசம் இன்னும் ஒழியவே இல்லை, அது இன்னும் ஒழியவே இல்லை. திருவள்ளுவர் சொல்லுகிறார், வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒன்றை அழிக்காமல் அரைகுறையாக விட்டுவிட்டால் தீ எப்படி சிறிய கங்கிலிருந்து வளர்ந்து புகையாகி மறுபடியும் நெருப்பாகி ஊரை அழிக்குமோ அதுபோல அது நம்மை அழிக்கும். பெரும்பான்மை குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாஜகவிற்கே தவிர அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இன்னும் அளிக்கப்படவில்லை. ஆகவே திருவள்ளுவர் சொன்னது போல வினை பகை என்றிரண்டும் எச்சமே இல்லாமல் அழிக்கின்ற வரைக்கும் நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய போராட்டமும் தொடர வேண்டிய காலகட்டத்தில் நமக்குள்ளாகவே எதிரிகளை உருவாக்குகின்ற வேலையை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த பாசிசம் எப்படி வீட்டுக்கு போகும்? கடைசியில் பாயாசம் அல்ல, பால்டாயில் தான் மிஞ்சும். குடித்துவிட்டு அனைவரும் தற்கொலை செய்து சாவதுதான் போய் நிற்கும். அதாவது பாஜகவை வீழ்த்துவதையும் பாசிசத்தை வீழ்த்துவதையும் விட்டுவிட்டு நமக்குள்ளாகவே பகைமுரண்களை உருவாக்கி கொள்வது, இதை நோக்கித்தான் நம்மை இழுத்து செல்லும். அப்போ மோடி சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த கோட்டையை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த கோட்டைகள் பலருக்கு பல வகைகளில் பயன்படும். திருவள்ளுவர் 2 பயன்பாட்டை சொல்லுகிறார். ஆற்றுபவருக்கும் அரண், பொருள் அஞ்சி தற்போற்றுபவருக்கும் பொருள். அதாவது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பவர்களுக்கும் இந்த கோட்டை அரணாக இருக்கும். அதே நேரத்தில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும். அதாவது எதிரிகள் வருகின்ற பொழுது, அன்றைய சூழலை சொன்னா, எதிரிகள் வருகின்ற பொழுது மறைந்திருந்து எதிரியை தாக்குவதற்கும் இந்த கோட்டை பயன்படும். அதே நேரத்தில் எதிரிக்கு அஞ்சி ஒளிந்து கொள்வதற்கும் இந்த கோட்டை பயன்படும். அப்படி இந்த நாடாளுமன்ற கோட்டைக்குள் பாசிசத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இப்போது மோடி அரசு பங்கருக்குள் பதுங்கி இருக்கிறது. பதுங்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை அவர்களை நாம் விமர்சிப்பது என்ன என்றால், கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு, நாட்டு நிலை ஆராயாமல் கொடுங்கோல் புரியும் அரசு நிதி ஆதாரத்தையும் மக்கள் மதிப்பையும் இழந்துவிடும். இந்த நிதி ஆதாரங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு இந்த நாடாளுமன்றத்தில் பதுங்கி கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவர்கள் பயன்படுத்துவது நாடாளுமன்றத்தின் சட்டங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும். இந்த இரண்டையும் பயன்படுத்தி கொண்டு இந்த அரசு எதிரிகளிடமிருந்து, அதாவது ஜனநாயகவாதிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோட்டைக்குள் இன்றைக்கு பதுங்கி இருக்கிறது. அப்போ ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதையும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர் கிரையொருங்கு நேர்வது நாடு. புதிய சுமைகள் 1-2 வரும்போதும் அவற்றை தாங்கிக் கொண்டு அரசுக்கு உரிய வரி வகைகளை செலுத்தும் அளவுக்கு வளம் படைத்ததே நாடு. இவ்வளவு கொடூரமான சூழலிலும் தமிழ்நாட்டில் இருந்து வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு அதிகமான வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் தொடர்ந்து முதல் 3-4-5 இடங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நமக்கு தேவையான நிதி ஆதாரங்களை இந்த ஒன்றிய அரசு தருகிறதா என்றால் இல்லை. அப்போ சிக்கல் நமக்கு ஏற்படுகிறது. அப்போதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவிக்கிறார், ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கின்ற 2500 சொச்சம் கோடி ரூபாயையும் தமிழ்நாடு அரசே தன்னுடைய நிதி ஆதாரத்திலிருந்து செலவு செய்யும் என்று அறிவித்திருக்கிறார். என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு வரியை மாநிலத்திற்கு கொடுக்கின்ற அளவிற்கு தொடர்ந்து வளமுடையவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். மாநில அரசு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு திறமிக்கதாகவும் மாறி இருக்கிறது. மேலும் மேலும் சிக்கலை இந்த மாநில அரசுக்கு கொடுத்தாலும் எப்படியாவது இந்த அரசு போராடி முட்டி முளைத்து
தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற ஆளுமையோடு இருக்கிறது. இப்படி இருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய மோதலினுடைய அடிப்படை. தமிழ்நாடு தன்னைத்தானே தற்காத்து வளர்த்து எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னை வளர்த்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாத மாநிலமாக மாற்றுகின்ற வேலை திட்டத்தோடு இந்த மோடி அரசு தொடர்ச்சியாக தமிழர்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் பேசினால் இந்த தெருவில் நடந்த இந்த பிரச்சனையை பற்றி பேசினியா, அந்த தெருவில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி பேசினியான்னு திரும்ப திரும்ப எந்த வேலை பிரிவினையையும் புரிந்து கொள்ளாமல் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பணிகள் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஒரு பணி, எதிர்கட்சிக்கு ஒரு பணி என்றால், அமைச்சர்களுக்கு ஒரு பணி, எம்எல்ஏக்களுக்கு ஒரு பணி என்றால், களச்சேற்பாட்டாளர்களுக்கும் சமூக வலைதளத்தில் இயங்குபவர்களுக்கும் மேடைகளில் இயங்குபவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் எல்லோரிடமும் எல்லாம் போய் தூய்மைவாதத்தை எதிர்பார்த்து இந்த நாட்டில் யாரை காப்பாற்ற போகிறோம்? அத்தனை பேரையும் பலி கொடுக்கத்தான் போகிறோம். உன்னாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துகளிலும் நின்று கொண்டிருக்க முடியாது, என்னாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துகளிலும் இருந்து கொண்டிருக்க முடியாது. என்னுடைய வேலை திட்டம் வேறு, உன்னுடைய வேலை திட்டம் வேறு. ஆனால் நோக்கம் ஒன்று. இந்த சமூகத்தில் சாதி ஒழிய சமத்துவம் மலர பாடுபடுவதுதான் இரண்டு பேருடைய நோக்கமும். அந்த நோக்கத்தை பாடுபடாமல் நமக்குள்ளாகவே நீ ஏன் இங்கு வரவில்லை, நான் ஏன் அங்கு வரவில்லை என்று மோதிக்கொண்டால் கத்திகள் நமக்கு உள்ளாகவே திரும்பிக் கொள்ளும். நாம் எல்லோரும் எனிமி வித்தின் அப்படின்னு ஹிட்லர் சொல்லுவாங்க இல்லையா? பாசம் நமக்குள்ளாகவே எதிரிகளை உருவாக்கி காட்டும், நமக்குள்ளாகவே எதிரிகளை கைகாட்டி நமக்குள் நாமே அடித்துக் கொள்ள வைக்கும். இந்துக்களுக்கு முஸ்லிம்களை எதிரிகளாக கைகாட்டுவது போல, இந்துக்களுக்கு முஸ்லிம்களை எதிரிகளாக கைகாட்டுவது போல, இந்துக்களுக்கு உள்ளேயே ஓபிசிக்களுக்கு எஸ்சி/எஸ்டிக்களையும் எஸ்சி/எஸ்டிக்களுக்கு ஓபிசிக்களையும் எதிரிகளாக சித்தரிக்கின்ற வேலை நீண்ட காலமாக இங்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது இப்போது கூர்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். நாம் அடித்துக் கொள்வது நமக்கு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் அடித்துக் கொள்வதை வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்திற்கு அதுதான் நோக்கம். அதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் கத்திக்கொண்டே இருக்கின்ற காரணத்தால் இந்த ஐக்கியத்திற்கு எந்த பலனும் வந்து சேராது. ஏன்? பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். ஒரு மயிலிறகால் எந்த வலிமையான வேலையையும் செய்ய முடியாது. ஆனால் மயிலிறகுகளை டன் கணக்கில் குவித்து வைத்தால் எவ்வளவு பெரிய அச்சாக இருந்தாலும் அச்சு முறியும். நீங்கள் ஒரு மயிலிறகாகவும் நாங்கள் ஒரு மயிலிறகாகவும் மற்றவர்கள் வேறு வேறு மயிலிறகுகளாகவும் தனித்தனியாக சிதறுவது யாரோ ஒருத்தன் பிச்சு போட்டு போறதுக்கு தான் பயன்படுமானால், அப்படி தனித்தனியாக சிதறுவது எதற்காக? அந்த மயிலிறகுகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கட்டி தன்னாக அதற்கு வெயிட்டை காட்டி அதன் மூலமாக பாசத்தின் அச்சை முறிக்க வேண்டிய நேரத்தில் நமக்குள்ளாக நம்முடைய இறகுகளை எல்லாம் பீத்து போட்டு கொண்டு இறகுகள் இல்லாத பறவைகளாக நாம் இந்த நாட்டில் யாருக்கு பலியாக போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக மாறி இருக்கிறது. தூரத்தில் நாம் பார்த்த சிக்கல்கள் எல்லாம் பக்கத்தில் வர தொடங்கிவிட்டன. திரிபுராவில் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிறது என்று போலியான செய்திகளையும் சித்தரிக்கப்பட்ட செய்திகளையும் தொடர்ந்து பரப்பி மக்களை அச்ச உணர்வுக்கு உள்ளாக்கி மாணிக் சர்க்கார் என்று எந்த குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவர்களால் மாற்றி அமைக்க முடிந்தது. உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவரத்தில் தொடங்கி ஒவ்வொரு கலவரத்திற்கு பின்னாலும் இந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துத்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வளர்ந்தார்கள், நகர்ந்தார்கள். தனித்தனியாக நடப்பவற்றை ஒவ்வொன்றாக நமக்கு வேறு வேறு வகையில் வெளிச்சம் போட்டு காட்டி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேற. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் கூட அதில் போதாமைகள் இருந்தால் சுட்டிக்காட்ட வேண்டிய வேளையில் பாசிச அரசுக்கு இணையாக இந்த அரசையும் வைத்து பேசுவது என்பது யாருக்கு பலன் தரப்போகிறது? தன் வலியும் வினை வலியும், அதாவது நம்முடைய வலிமையும் நம்முடைய படை வலிமையும் எதிரியின் வலிமையும் எதிரியினுடைய படை வலியும் தெரிந்து போராட வேண்டும். இது வள்ளுவர் காட்டிய வழி. வள்ளுவர் எந்த சாதியை சேர்ந்தவர் என்பதில் பலருக்கும் சண்டை இருக்கிறது. ஆனால் பேசுகின்ற எல்லாருக்கும் தன் சாதியை சேர்ந்தவர் தான் வள்ளுவர் என்ற நினைவும் இருக்கிறது. அப்படி தன் சாதியை சேர்ந்தவன் தான் அந்த வள்ளுவன் என்றால் அந்த வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். உனக்கு என்ன சொல்லி இருக்கிறான்? எதிரியின் அடிப்படையை முடிக்காமல், சிறு கங்கும் மிச்சம் வைக்காமல் அவனை முடிக்காவிட்டால் அது பெருநெருப்பாய் மாறி நம்மை அழிக்கும் என்று சொல்லுகிறான். அதற்காக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் உங்களுடைய வேலை திட்டம் என்ன? இந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த விதத்தை பார்த்து இன்றைக்கு இந்தியா எப்படி மாறி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு 22ஆம் தேதி மார்ச் 22
ஏற்கனவே சில கூட்டங்களில் நான் இதை சொல்லி இருக்கிறேன். நிறைவாக அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெற்று விடலாம் என்று நினைக்கிறேன். 1949 செப்டம்பர் மாதம் ராபின்சன் பூங்காவில் என்ன நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இல்லையா? அப்படி தோற்றுவிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆண்டு கூட நிறைவடையாத நிலையில் 1950 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சென்னையில் சால்ட் கொட்டகைக்கு எதிரே இருக்கக்கூடிய அழகிரி திடலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றுகிறார். அங்கு திமுகவின் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். என்ன தலைப்பில் என்றால் தமிழரின் தனிப்பண்பு என்கின்ற தலைப்பில். அதில் அவர் சொல்லுகிறார், கோட்டையிலே வானமுகட்டை தொட முயற்சிப்பது போல் பறக்கின்ற அசோக சக்கர கொடியின் கீழ் நாம் அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்க முடியும். நாம் அரசியல் திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டுமானால் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தால் தான் முடியும். நாங்கள் தேர்தலுக்கு நிற்கப் போவது இல்லை. ஆனால் சுயேட்சை கட்சி அன்பர்களில் பலர் நம்மவராகவே இருப்பார்கள் எதிர்பார்க்கிறார் அண்ணா. நம்மவர்களாகவே இருப்பார்கள். ஜில்லா போர்டு தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சி பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அசம்பிளியில் தூக்கு கரத்தை என்றால் உடனே 200 பேர் கரத்தை தூக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எவ்வளவு நாட்களுக்கு நடக்க முடியும்? அரசியல் யுகம் தெரிந்தவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நன்கு கண்டுகொள்ள முடியும். சட்டசபையிலே இனி ஜனநாயகம் மலராமலா போய்விடும். நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே விரைவில் ஜனநாயகம் மலரத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். சட்டியிலே இருக்கும் என்று உரை தொடர்கிறது. பார்ப்பதற்கு அண்ணா இல்லை, ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெலுங்கானாவில் இருந்து 2 கட்சிகள், பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று அழைக்கப்படுகின்ற தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி. அங்கு யார் எதிர்கட்சி? பாரதிய ராஷ்டிரிய சமிதி எதிர்கட்சி. ஆளுங்கட்சி யார்? காங்கிரஸ். காங்கிரஸும் வந்தது, பாரதிய ராஷ்டிரிய சமிதியும் வந்தது. பாரதிய ராஷ்டிரிய சமிதி முதலில் பிரஸ் மீட் கொடுத்தது. அடுத்த 2வது நிமிடத்தில் தெலுங்கானா காங்கிரஸும் பிரஸ் மீட். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 6 மாதத்திற்கு முன்பு வரை வேறு நிலைமை. இன்றைக்கு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள், மாநில உரிமை போராட்டத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படி அவர் சொன்ன உடனேயே இன்னொரு விஷயமும் நடந்தது. இதையும் உள்ளே இருந்து சந்தோஷ் வந்துதான் சொன்னார். எங்களுக்கு பேரலை உதன்மை செய்தியாளர் சந்தோஷ் வந்துதான் எங்களுக்கு சொன்னார். அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில். இது முடிவெடுக்கப்பட்டு அறிவித்ததுன்னு நாம நினைக்கிறோம். இல்லை, ஆன் தி ஸ்பாட்ல அடுத்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று ரேவந்த் ரெட்டி தானாக முன்வந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்துவதற்காக கேட்டு வாங்கி இருக்கிறார். கூட்டம் முடிந்தவுடன் போய்விடாதீர்கள், இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் நான் திரட்டுகிறேன், மக்களுக்கு நாங்கள் கற்பிக்க போகிறோம் இந்த மோடி அரசின் மோசடி வேலைகளை என்று. இது யார் போட்டது தெரியுமா? DK சிவகுமாரிடம் கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி தெரியுமா? நீங்கெல்லாம் வந்துட்டீங்க, உங்க தேசிய தலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. சிவகுமார் அப்படி இருந்தார். சொல்லுங்க சார், உங்க தேசிய தலைமை என்ன செய்ய போகிறது? சிவகுமார் பொறுமையாக, தேசிய தலைமை அனுமதி இல்லாம தான் நாங்க 3 மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இது டீலிமிட்டேஷன் வே ஃபார்வர்டு பார்த்தாலே தெரியுது. இது யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கக்கூடிய அறிக்கை. இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் அழைப்பை ஏற்றுத்தான் வந்தோம், ஆனால் இது எல்லா மாநிலங்களின் கடமை என்று சொல்லிவிட்டு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி டீலிமிட்டேஷன் என்றால் என்ன, அதை தென்னகங்கள் ஏன் எதிர்க்கிறது, ஒவ்வொரு மாநிலமும் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன, அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அப்படி செய்தால் என்ன நன்மை நடக்கும் என்ன தீமை நடக்கும் என்பதையெல்லாம் விளக்கி 6 பக்கத்திற்கு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து தமிழ்நாட்டின் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எந்த ஊடகமும் காட்டாது, ஆனால் பேரலை காட்டும் என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு வேலை திட்டமும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வள்ளுவர் காட்டிய நெறி என்பது என்ன? உண்மை சொல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு குரோக் ஏஐ சொல்லுகிறது எவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் என்று. நாடாளுமன்றத்தில் வைத்த அண்ட புழுகு புழுகி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு அமைச்சர் அமித்ஷா தமிழில் பொறியியல் கற்பிக்க போறார். 2010 இருந்து சொல்லிக் கொடுக்குறோம் தமிழ்ல. எத்தனை பேருக்கு நீ வேலை கொடுத்த? நீ வேலை கொடுத்திருக்கணும்ல. இல்லைனா என்ன சொல்லியிருக்கணும், நான் தமிழில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன், இனி தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பில் எந்த அந்நியனுக்கும் இடம் கிடையாது, வடவர் ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு என்று பெரியார் போட்டதனுடைய தீர்மானங்களை இந்த மோடி அரசு நிறைவேற்றும்னு அறிவிச்சுட்டு போ, ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடுவோம். அதுதானே ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்க்கிறது.
தமிழ்நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வேறு யாருடைய ஆதிக்கமும் தேவையில்லை. யார் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு சொன்னா? தந்தை பெரியார் சொன்னார். வடவர் ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு. எந்த வடவர்? பானிபூரி விற்க வர வடவரா? அவர் வாழ வழியற்றவர். பானிபூரி விற்க வழி இல்லாமல் அவங்க வரல, பானிபூரி வாங்குறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லாமல் அவன் இங்கே வந்து நம்மகிட்ட விற்கிறான். அப்போ அந்த ஊர் நிலைமை என்னவா இருக்கு? அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அறிவாளிகள் எங்கே போகிறான்? மற்ற ஊர் ரயில்வே, மற்ற ஊர் பேங்கு, மற்ற ஊர் இதில் எல்லாம் வேலைக்கு போகிறான். ஏன் இந்த வேலை? எல்லாவற்றையும் இப்படி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக இவ்வளவு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரும் வெற்றி வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த வெற்றி என்பது உண்மையின் வழியில் நின்று, அந்த உண்மையின் வழியில் நின்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை பொறுப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஏற்று இருக்கிறார். இது கொஞ்சம் மிகையாக கூட இருக்கலாம். கலைஞருக்கு கூட காலம் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. கொடூரமான அரசியல் சூழல்களுக்கு இடையில் அவரை அலைக்கழித்து பார்த்ததுதான் இந்த அரசியல். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு கலைஞர் கண்டதை விட மோசமான எதிரிகளை கண்டாலும் கூட எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆட்படாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வழியில் கேரளாவில் தொடங்கி பஞ்சாப் வரைக்கும் ஒருங்கிணைத்திருக்கிறார். நாளைக்கு இந்த கூட்டத்தில் மேற்கு வங்காளமும் வந்து சேரத்தான் போகிறது. இன்றைக்கு அவர்கள் எதிர்நிலையில் இருக்கலாம், வரத்தான் போகிறார்கள். யாருக்கு தெரியும், நாளை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரிகளாக கருதப்படக்கூடிய அந்த மாநிலங்களும் கூட உங்களோடு சேர்ந்து நாங்களும் குரல் கொடுக்கிறோம், நாங்கள் மட்டும் எதற்காக தனித்தனி பீலிகளாக சிதறி கிடக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து இந்த பாசிச அரசின் அச்சை முறிப்போம் என்று கூடுவதற்கான காலம் விரைவில் வரத்தான் போகிறது. நிறைவாக இந்த திருக்குறள் உரையை மக்கள் பதிப்பாக வெளியிட்ட டிரெவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இதனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பேரும் எளிதில் படிக்கின்ற வண்ணம், பக்கத்திற்கு 5 திருக்குறள்களும் 5 கலைஞருடைய உரைகளும் இருக்கிறது. கலைஞருடைய உரையின் சிறப்பை பற்றி ஒவ்வொருவரும் இதை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு இயல்பாக, அவ்வளவு எளிமையாக அதனை எழுதியிருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய உட்பகைகளை ஒழித்தல் வேண்டும் என்று அவர் சொல்லதற்கு பிறகுதான் அனைவரும் உட்பகை என்று கலைஞர் அதை சொன்னதற்கு பிறகுதான், அது சமூகத்தின் கேடு விளைவிக்கக்கூடிய பகைமை என்று அவர் சொன்னதற்கு பிறகுதான், ஓ அது சாதி, ஓ அது மதம் என்று சாலமன் பாப்பி அதற்கு பிறகு எழுதியவர்கள் அப்போதுதான் அதை விளக்கப்படுத்துறாங்க. கலைஞர் தான் அது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தாண்டா, அதை தாண்டா எழுதிட்டு போயிருக்கிறான், அவன் வாழ்ந்த போதும் ஏதோ 1 2 இருந்திருக்கும் போல அப்படின்னு கலைஞர் தான் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டி கலைஞர் நம்முடைய அறிவு கண்ணை திறந்திருக்கிறார். நிச்சயம் இந்த புத்தகங்களை அத்தனை பேரும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் வாங்கி பரிசளிக்க வேண்டும். எங்கு போனாலும் இந்த திருக்குறள் கலைஞர் உரையை பரிசளியுங்கள். இந்த புத்தகம் என்று அல்ல, திராவிட இயக்க புத்தகங்களை பரிசளித்து திராவிட இயக்க வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக நாங்கள் கூப்பிட்ட உடனேயே மேடைக்கு வந்து பொன்னாடை அணிவிப்பதற்கு ஒத்துக்கொண்ட தோழர் டிராட்ஸ்கி மருது அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி.